எல்லோருக்கும் வணக்கம். கந்த சஷ்டி விரதம் இருக்கிற எல்லாருக்கும் அருளையும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் கடவுள் அள்ளி அள்ளி கொடுப்பார். ஓ முருகா ஒற்று நீயே துணை. வாங்க இன்றைக்கி திருச்செந்தூரில் கொடுக்குற திருப்பாகம். திருச்செந்தூரில் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறவங்க வீட்டில் செஞ்சு நீங்களே சாமிக்கு படித்து சாப்பிட்லாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கடாயில் நெய் ஊற்றி கடலை மாவு 2 கப் போட்டு நல்லா அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். அதோட பச்சை வாசனம் போனதுக்கப்புறம் 1/4 கப்பு பால், காய்ச்சின பால் எடுத்து அதில் ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு சுகர், அதாவது நான் 1 கப் எடுத்துருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி சேம் அதே அளவு சுகர் எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டியாகி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன்னு நெய் விட்டுக்கோங்க. விட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் திருப்பி 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கெட்டியாக்கிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் இதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்குறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில். இதுதான் நாங்கள் 2ஆம் நாள் கந்த சஷ்டி விரதத்துக்கு படைத்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.